அக்கா, ம், இதான் உங்க லாகின். பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இதை வச்சு டெய்லி லாகின் பண்ணலாமா? எப்படியெல்லாம் வந்துருச்சு வரேன். ஆமா, இது தர்ஷினி லேப்டாப் தானே, அவளுக்கு வேலை இருக்காதா? அட நீங்க வேறக்கா, அவ தான் டேப் வச்சிருக்கா, போன் வச்சிருக்கா. அதை தாண்டி இந்த 1 ஹவர்ல இதுல தான் அவ படிச்சாகணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ்டா இருங்க. இல்ல, ஒரு டவுட் தான். அக்கா, இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல நம்ம புது லேப்டாப்பே வாங்கிடலாம். ஆத்தாடி, புது லேப்டாப்பா? என்ன ஆத்தாடி அம்மாடிங்கிறீங்க? வேலை இல்லாம வெட்டியா தெரியுதுங்களா? ஒரு போனு, அதுக்கேத்த மாதிரி வாட்ச், லேப்டாப்னு தெரியுதுங்க. உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறப்ப எப்படியாவது வாங்கித்தானே ஆகணும். அதெல்லாம் வாங்கிடலாம், கவலைப்படாதீங்க. ஏன் சித்தி, சித்தப்பாவிய சொல்றீங்க? ஆமா, அவனை தான் சொல்றேன், வேற யார சொல்றேன்? அவனுக்கு போனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவனுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனு, அதுல கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வாட்ச் வேற. தேவையா இதெல்லாம்? கருமம். அதெல்லாம் ஒரு பந்தா தானேக்கா? என்னத்த பந்தா, அதெல்லாம் தான் காத்துல பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு தானே சொன்னேன் நான் என் ஃப்ரெண்டு கிட்டலாம் யார்ட்டையும் பேசுறது இல்லைன்னு. பார்த்தா எங்க அப்பா கிட்ட நம்பர் வாங்கி என் ஃப்ரெண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து போன் அடிக்கிறா. என்னடி உங்க மாமாவை மதுரையில ஃபேக்டரியில இருந்து தூக்கி வெளில எரிஞ்சிட்டாங்களாமேன்னு அங்க இருந்து கேக்குறா. இதுல என்ன பந்தா? எங்கிட்டு போய் சொல்ல? யோச்சே, நல்ல விஷயம் பண்ணும் போது அதுங்களை பத்தி ஏன் யோசிச்சுக்கிட்டு? பாருங்க அக்கா, ஆல் தி பெஸ்ட். நாங்க இங்கனே உட்காந்துக்கிறோம், பிரச்சனை இல்லைல்ல? என்னடி நீ விளையாடுறியா? இல்லக்கா, சில பேர் கான்சியஸ் ஆவாங்கல்ல, அதுக்காண்டி கேட்டேன். அன்னைக்கு அம்மா கான்ஷியஸா ஆன மாதிரி தெரியல சித்தி, அதெல்லாம் கலக்கிடுவாங்க. ஜனனி, ஆரம்பிச்சிடலாம்ல? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணணும், ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். சரி சரி. அக்கா வந்தாச்சுக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அக்கா பேர் என்ன தெரியுமா? விசாலாட்சி. ஆத்தாடி அத்தையா? இந்த ஏஜ்லயா? சும்மா ரெடி, நீ வேற. அது டான்ஸுக்கு ஏஜ்ல தான், எனக்கு புரியுது. அதுக்காண்டி அவங்களால படிக்கட்டே ஏற முடியல, இதுல எங்கிட்டு டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு. உங்க அத்தை ஆடாத ஆட்டமா? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த புதுசுல எல்லாம் அப்படியே கண்ணை விரிச்சு பார்த்துச்சுன்னா 3 நாளைக்கு எனக்கு காய்ச்சல் இறங்காது. கொஞ்சம் போல லேசா உரண்டு இழுத்து பாரு, இந்த பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி, அகோரி டான்ஸ் கூட ஆடும். அதுதான் போய் காசில கத்துக்கிட்டு வந்தாங்க போல. அக்கா, இது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கா. சரி, அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பத்தான் ஞாபகமா அந்த பேர் வச்சாங்களோ என்னவோ. சந்தோஷப்பட்டுக்க, உனக்கெல்லாம் அந்த பேர் வைக்கலன்னு. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், நமக்கு ராசியான பேர் தான். அது இப்பெல்லாம் நமக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க. ஓகே தான். அது கரெக்ட் தான். ஏன் ஜனனி, ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்காங்களா? இல்லக்கா, ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணுவாங்க. சரி சரி. அடுத்த ஸ்டூடெண்ட் வர்ஷினி. ஹை, தர்ஷினி வர்ஷினி, ஈஸியா நாம வச்சுக்கலாம். அக்கா, அடுத்து சாய் பிரபா. சாய் பிரபா. அக்கா, நான் எல்லா ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்றேன். கிளாஸ் ஆரம்பிக்கலாம். மா, ஆல் தி பெஸ்ட் மா. மேம். குட் மார்னிங், குட் மார்னிங். வணக்கம். என் பேர் ரேணுகாக்கா. இனிமே நடுவு நான் தான் உங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க போறேன். கேக்குதா? ஏதோ கிளாஸ் நொன்னே ஸ்ட்ரிக்டா இருப்பேன், கடிஞ்சு கடிஞ்சு விழுவேன்லாம் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த கிளாஸ், சரியா? சந்தோஷமா வந்து ஆடலாம். எனக்கு கடவுள் கத்து கொடுத்தத, கடவுள்கிட்ட இருந்து வந்ததை, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தாரேன், அவ்வளவுதான், சரியா? யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு போடணும். எத்தனை தரம் வேணா சொல்லித்தரேன். காலு வலிச்சதுன்னா நின்று நின்று பழகிக்கிறலாம். எனக்கு இப்படி எல்லாம் மேம் அமையல. எங்க மேம் கிட்ட சரியா ஆடலன்னா கட்ட பறக்கும். ஆரம்பிக்கலாமா?
இன்னைக்கு இது போதும், மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ம். சூப்பர்க்கா. நல்லா போச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன்க்கா, உங்களுக்கு நிறைய பொறுமை. எனக்கெல்லாம் 2வது தடவை கேட்டாலே டென்ஷன் ஆயிரும். இந்த வீட்டில் நம்ம குப்பை கொட்டினதுல கத்துக்கிட்ட ஒரே பாடம் இந்த பொறுமை தானே. எருமை மாதிரி பொறுமையா இருந்துக்கிறலாம். அவ்வளவுதான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. என்னது, பணம் வந்திருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. நமக்கு ஏது அக்கவுண்ட்? பணமா? அக்கா, நான் தான் ஓபன் பண்ணேன். ஆத்தாடி, நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஆத்தாடி, எப்போ? ஈஸ்வரி அக்காவுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்ல, அடுத்த நாளே உங்க 2 பேர் பேர்லயும் அதே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஆமா, அதான் பணம் கிரெடிட் ஆயிருக்கு. என்ன சொல்ற நீ? ஆனா அதுக்குள்ளார எப்படி பணம் வரும்? சீதா மேம் சொன்னாங்கக்கா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற அன்னைக்கே அவங்க அக்கௌண்ட்ல இமிடியேட்டா கேஷ் கிரெடிட் ஆயிடும். ஓ, சரி சரி. அக்கா சூப்பர். அப்ப ட்ரீட் கன்ஃபார்ம். அக்கா எதுக்கு இப்ப அழுகிறீங்க? அக்கா என்னாச்சுக்கா? இல்ல, எலி பொறியில சிக்கன எலி மாதிரி எங்க வாழ்க்கையெல்லாம் கிச்சன் சவுத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிரும்னு நினைச்சுக்கிறேன். அக்கா, அதுல இருந்து வெளியே வந்து வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஜனன். தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான வார்த்தை. என் கட்டை வேற வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருந்துட்டே அக்கா இருக்கா. சும்மா இருங்கக்கா. என்னக்கா பேசுறீங்க? சிச்சி, அழுகிற கையில நீ செஞ்சிருக்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த வயசுல இப்படி ஒரு ஆரம்பம். சந்தோஷத்துல அழுகிறேன், வேற ஒன்றும் இல்ல. அக்கா என்னக்கா? அக்கா அழாதீங்க. நல்ல விஷயம் நடக்கையில அழுகாதீங்க. இல்ல, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் நடக்கும்னு கடவுளை விட நினைக்க எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். கல்யாணத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. புள்ள பிறந்ததோட நீ முடிஞ்ச. இன்னும் நிறைய பெரிய விஷயம் நடக்க போகுது வாழ்க்கையில, பாத்துக்கிட்டே இருங்களேன். ஏய், என்னடி போன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லத்த, சீரியல் பாத்துக்கிருக்கேன். என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இல்லத்த, அது சீட் எடுத்துக்கோங்க. ஏதுடி? நான் தான் செஞ்சேன். எதுக்கு? எதுக்குன்னா சும்மா இல்ல, தீபாவளி வருதுல, இப்பவே செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தீபாவளிக்கு நல்லா சூப்பரா நிறைய செய்யலாம்ல, அதுக்காண்டிதான். 2 மாசம் கழிச்சு வர்ற தீபாவளிக்கு இப்பவே தயாராவறியா? நேத்து வேற தீபாவளிக்கு துணி தைக்கணும்னு போனேன். இன்னைக்கு பலகாரம் பண்ண பழகுறேங்கிற. என்னடி சங்கதி? அது வந்து ஒரு விஷயத்துக்கு ரியாக்டிவா இருக்கிறத விட அதுக்கு ப்ரோஆக்டிவா இருக்கலாம்ல. எது? எப்படி சொல்ற? அது வருமுன் காப்போம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வருமுன் கற்போம், புது பாலிசி. என்ன பாலிசியோ என்னமோ. இது பாரு, அந்த ஸ்வீட் மொத்தமா நீயே சாப்பிடு. இன்னும் இடம் இருந்தா இந்த கடலையும் சாப்பிட்டு அதை செமிக்கிறதுக்கு அங்கே இங்கேன்னு நட. என்ன, நான் இருக்கிற நிலைமைக்கு இனிப்பு வேற கேக்குதாக்கும். ஸ்வீட்டு கொண்டு வந்திருக்காளா? ஸ்வீட்டு ஏ, அதால சாப்பிட முடியாதுல. அந்த கடுப்படிச்சுட்டு போகுது. வா, என்னது? இந்தாங்க உங்க ஃபர்ஸ்ட் சாலரிக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தா இந்த ஐஸ் இந்த சாப்பிடு. சாப்பிடு பாரு. அந்த நெய்யும் உதிரியா கேசரியும் சக்கரை சூப்பரா இருக்குது. நான் பெரிய செஃப் ஆயிட்டேன்லக்கா. அதாவது வீட்டு சமையல் தாண்டி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வட இந்தியா, வட அமெரிக்கா இதெல்லாம் தேடி செய்ய போறேன். அப்ப கண்டம் விட்டு கண்டம் தாண்ட போற. ஆத்தாடி ஆத்தா. சித்தி, இப்ப நீ கண்டம் விட்டு கண்டம் தாண்டறதுக்கு என் வேலை ஒரு காரணமா கிடைச்சிருச்சு. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய?
இதுதான் மெயின் ரீசனே. இதுல சக்கரை மட்டுமா கொட்டி பண்ணிருக்கேன். என் சந்தோஷம் இல்லாம கொட்டி பண்ணிருக்கேன். சூப்பர் ஆத்தா, நீ நல்லா வருவ. இந்தா, போதும்க்கா. எல்லாம் போதும் உனக்கு. சாப்பிடு. சாப்பிடு, நல்லா இருக்கு. இருக்குடி நீ செஞ்சது. நம்ம தான் சந்தோஷன்ற வார்த்தையை சொன்னாலே இவளுக்கு பிடிக்காது. வந்துட்டாங்க. எங்கிட்டு தான் போறாங்களோ, எங்கிட்டு தான் வராங்களோ தெரியலையே. அந்த ஜீவானந்தத்தை வீட்டை போய் பார்த்து பயந்து ஒடியாந்துருவாங்களோ? அதைத்தான் இன்னும் கண்டுபிடிக்கலையே. தினமும் காலையில வீட்டை போய் பார்த்து முறைச்சு பார்த்து ஒடியாந்துருவாங்களோ? ஆத்தி சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, பிடிக்காது. ஏங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? ஏங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? எதுக்கு ஸ்வீட்டு? சும்மா இருந்தேன், அதனால கிண்டினேன். சும்மா இருந்தா ஸ்வீட்டை கிண்டுவே நீங்க? நீங்க சும்மா இருந்தா என்னென்னவோ செய்றீங்க, நான் ஸ்வீட்டு தானே செய்யறேன். எத்தனை இடம் ரோட்ல போய் விழுந்துருவேன். ஏங்க ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்றதுக்கெல்லாம் மிதிப்பீங்க. உங்களுக்கு கிறுக்கு முத்திருச்சு போங்க. உங்களை போய் கேட்டேன், நீங்க புத்திய இருக்கு போ. மாமா நீங்க சாப்பிடுறீங்களா? ஏமா, நாங்களே சொத்து போயிருச்சுன்னு நொந்து போய் உட்காந்துருக்கோம். இதுல ஸ்வீட் செஞ்சுட்டு சாப்பிடுன்னு வர சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அதுக்காண்டி சாப்பிடாம இருக்கீங்களா? இதுவும் சாப்பிட பொருள் தானே, சாப்பிட்டுக்கங்களேன். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நாங்கெல்லாம் எப்படி சொத்தை மீட்டு கொடுத்துருவோம். தைரியமா இருங்க, சிரிச்சா மாதிரி இருங்க. சொத்தை வாங்கி கொடுங்க, அப்புறம் சாப்பிடுறேன். ஒரு வாய் சாப்பிட்டா தான் என்ன? சரி பொறவு கிண்டி தரேன் மாமா. நக்கல் பண்றியம்மா? போ போய் சாப்பிடு போ, அதுக்கு தானே வந்திருக்க. சின்னக்கா, என்னடா என்ன கிச்சன்ல இருந்து ஒரே ஸ்வீட் மனமா வருது? உனக்கு வரலன்னா தான் அதிசயம். சாப்பிடு. நம்ம வீட்டுல எப்பவும் ரசமும் நமத்து போன அப்பளமும் தானே இருக்கும். இன்னைக்கு என்ன அதிசயமா ஸ்வீட்டு? என்ன விசேஷம்? அது விசேஷம் விசேஷம் இல்ல, சொல்லிடலாமாக்கா? என்னது அது? அது ரகசியம் கரிகாலா. என்ன ரகசியம்? என்னன்னா, நாங்க இந்த வீட்டுக்கு கல்யாணம் கட்டி வரப்ப எங்களுக்குலாம் ஒரே குழப்பம். என்ன குழப்பம்? இப்ப இந்த வீட்டுல எல்லாம் ஆம்பளை ஆளுக, ஆதிரை மட்டும் தான் பொண்ணு. ஆமா, அவளுக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருப்பானோ? ஏன்னா இந்த வீட்டுக்கு தோதா இருக்கணும், பாக்கிறதுக்கும் சரி பழகிறதுக்கும் சரி ஒரு ராஜ கலையோட அப்படியே கம்பீரமா இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிள்ள வந்தாதான் அந்த பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் வேண்டிட்டுலாம் இருந்தோம். நல்ல மாப்பிள்ளையா வரணும், இந்த வீட்டுக்கு செட் ஆகணும்ல. ஆமா ஆமா. அப்படி இருக்கிறப்ப உனக்கு ஏதோ அர்ஜென்ட்ல கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ ஒருவேளை இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். என்ன சொல்றீங்க? இருடா பேச விடு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா மனசுல போட்டு யோசிக்க யோசிக்க நீ தான் கரெக்ட், நீ தான் அந்த மாப்பிள்ள, சரியான மாப்பிள்ள அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு வேண்டுதல் இருந்துச்சு மீனாட்சி அம்மனுக்கு, நல்ல மாப்பிள்ளையா வந்தா கேசரி கிண்டுவேன்னு. அது ஞாபகம் வந்துச்சு, அதான் இன்னைக்கு கிண்டிட்டேன். உனக்காண்டிதான் மீனாட்சி அம்மனுக்கு கேசரி கிண்டினேன். நான் மாப்பிள்ளையா வரணும்னு நினைச்சு நீ ஸ்வீட்டை செஞ்சு சாமிக்கு படைக்க. ஆமா ராசா, இத நான் நம்பணுமா? என்னக்கா இவன் எப்படி பேசுறான்? நம்புடா செல்லம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏக்கா, விஷம் கிசம் வச்சிருக்கியா? எது? ஆமா, என்னைய விரட்டி அடிக்க வழி தெரியாம ஒரே அடியா அனுப்பிடலான்னு திட்டம் போட்டு ஸ்வீட்ல விஷத்தை கலந்துருப்பல்ல. இப்பதி கலக்கல, சாப்பிடு. நான்லாம் சொல்லாம கலக்க மாட்டேன், சொல்லிட்டே செய்வேன். சாப்பிடு. இந்தா இருக்கா, உன் ரசத்தை சாப்பிட்டே நான் உயிர் வாழ்ந்துட்டேன். இந்த ஸ்வீட்ல விஷம் கலந்து சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆயிராது, தெரிஞ்சுக்க. யாரு? உனக்கெல்லாம் ஆழக்கால விஷயமே எதுவும் செய்யாது. ஏன்? ஏன்னா உங்க ஆயி சின்ன வயசுல என்னத்தை காய்ச்சி ஊத்தி கொடுத்துச்சோ உனக்கு, அதுல ஒன்றும் ஆகாமையா விஷத்துல ஆக போகுது உனக்கு. உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதடா, கவலைப்படாத. சாப்பிடுறா. யாரு? நீ போய் மீனாட்சி அம்மனை பார்த்துக்கிட்டே சாப்பிடு, அப்பதான் என் வேண்டுதல் பலிக்கும். போ. ஏக்கா, ரசம் சுமாரா செஞ்சாலும் ஸ்வீட்டை சூப்பரா செஞ்சிருக்க. இந்த வருஷம் என் தலை தீபாவளிக்கு எல்லாத்தையும் சமையல் பண்ணி நீ அசத்துற. நீ தான் செய்யணும், சரியா? செஞ்சிட்டா போச்சு. நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்க போல, பூராத்தையும் நானே எடுத்து சாப்பிடட்டா? எல்லாம் உனக்கு தான், போ எடுத்துட்டு போ. சாமிக்கு படைச்சிடுறேன். அதான் சாப்பிட்டு எப்படிடா படைப்ப? அதெல்லாம் சாமி குத்தமாகாது. நந்தினி அக்கா, எனக்கு 2வது பொட்டை புள்ள பிறந்துச்சுன்னா உன் பேரை தான் வைப்பேன். முதலுக்கே இங்க முடியலையா? போ, பிறந்தா பார்க்கலாம். என்னடி அப்படியே நம்புறானே? என்னக்கா இவன் தலை தீபாவளின்ட்டு போறான்? போன தலை தீபாவளி எப்படி களை கட்டுச்சு ஞாபகம் இருக்கா? இந்த தலை தீபாவளிக்கு என்னெல்லாம் கூத்து கிடக்கும். சம்பவம் இருக்கு. இந்த தாராட்ட சொல்லி இவன் வாயில வெடி வைக்க சொன்னா கரெக்டா வச்சிருவா.
இந்த சக்தி வந்துட்டான். இந்த சக்தி வந்துட்டான். வாயா உட்காரு. என்ன எல்லாம் வெளியே உட்காந்துருக்கீங்க? என்ன சக்தி, தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? கவுஞ்சியில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போய் பார்த்தேன் அண்ணி. அவங்க மூலிமா அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் பேசினேன். எல்லாருமே ஜீவானந்தனை பற்றி ஆஹோ ஓஹோன்னு பேசுகிறாங்க. அவர் அந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, அவர் எங்கே இருக்காருன்னு அடுத்து கேட்டால் அவ்வளோதான், ஒரு பையன் வாயை திறக்க மாட்டான். பேசிக்கிட்டே இருந்தவன் வாயை பூத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆள் எல்லாரையும். ஆமாம். இல்லக்கா, அந்த ஊருக்கு நிஜமாவே நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கான். அதனால வெளியிருந்து யார் வந்து கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயே, அப்ப நீங்க 2 பேரும் இம்பிட்டு தூரம் அலைஞ்சு திரிஞ்சதெல்லாம் வேஸ்டா? இல்லை, நீ வேஸ்டெல்லாம் இல்லை. அங்கே என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கான் போல். என் ஃப்ரெண்டு அவன்கிட்ட பேசினா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொன்னான். அவன் இன்னைக்கு ஊரில் இல்லை, நாளை கழிச்சு தான் வர்றானா. அவன் வந்ததும் தகவலை கேட்டு எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். சக்தி, இருங்க இந்த வரேன். என்ன ஐசு, எக்ஸாமா? இங்க எங்க போனாங்க? சாப்பிடு. என்னது ஸ்வீட்டா? என்ன விசேஷம்? அது ஜனனி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே விசேஷம் தான். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். என்ன? அக்கா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சம்பளமே வந்துருச்சு. அதான் ஸ்வீட் செலிப்ரேஷன். பாரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூப்பா. சாப்பிடு. ஸ்வீட்டு சூப்பர் அண்ணி. அடுத்தது நீங்க தான் போலையே. சக்தி, உனக்கு டயர்டா இல்லைன்னா என் கூட கொஞ்சம் வர முடியுமா? வரேன். ஆனா யாரை பார்க்க போறோம், எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா வரேன். எதுக்கு? அவனே இப்பதான் வந்திருக்கான், மறுபடியும் உடனே கிளம்புறிய? இல்லக்கா, வந்துடுறோம். சக்தி வா, போற வழியில சொல்றேன். சாப்பிட்டு முடிக்க. சாப்பிடு. நீ போய் சாப்பிட்டு நான் பேக் எடுத்துட்டு சாப்பிடு. அது சரி. இதே இவளுக்கு வழக்கமா போச்சு. ஒரு சஸ்பென்ஸோடையே நம்மளை டிராவல் பண்ண வைப்பா. ஒழுங்கா சாப்பிடுறியல 2 பேரும். போறிய நடுச்சாமத்துல வாரிய. அதெல்லாம் பாத்துக்கிறோம் அண்ணி. கிடைக்கிற நேரத்துல சாப்பிட வேண்டியதுதான். இல்ல வெளில போகும்போது என்கிட்ட சொல்லுங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுத்துறேன், எடுத்துட்டு போயிடுறேன். இல்ல வா. போலாம். என்னப்பா போதுமா? போதும். இந்தாங்க இந்த பேக்கை மட்டும் உள்ள வச்சிரு. வச்சிடுறேன். போலாம். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. என் போன்ல சார்ஜ் வச்சுக்கோங்க. வண்டி திருப்பிட்டு வா, நாங்க நிக்கிறேன்.